அனைவருக்கும் வணக்கம். நமது பதஞ்சலி குருபீடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தகவல் தலைப்பு, கணவன் மனைவி இருவருக்கிடையிலும் இணைபிரியா அந்யோன்யமான தம்பதிகளாக வாழ வைக்கும் நட்சத்திரங்களும் அதற்குண்டான கிரக சூழ்நிலையிலும் பார்க்கவிருக்கிறோம். இன்றைய சூழலில் பல குடும்பங்களில் தம்பதிகளிடம் ஒற்றுமை குறைவாக உள்ளது, பிரிவினை உண்டாகிறது. நீதிமன்ற வழக்குகளிலும் காவல் நிலையங்களிலும் மனமுறிவு பெற முயற்சிக்கிறார்கள். கிராமப்புறங்களில் கூட கட்ட பஞ்சாயத்தும் நடைபெறுகிறது. இதற்கு காரணம், திருமண மண்டபம் கிடைக்கும் நாளில் திருமண நாளை வைப்பதே. நல்ல நட்சத்திரத்தில் விவாகம் நடத்தாமல் மணமக்கள் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். கூடாத நட்சத்திரத்தில் நடத்தப்படும் திருமணங்கள் கூடாத திருமணமாகி பிரிவினை தோஷமாக மாறிவிடுகிறது. சண்டை சச்சரவுடன் கூடிய வாழ்க்கை அமைந்து விடுகின்றது. இதனை தவிர்ப்பதற்குரிய வழிமுறைகளை இப்பொழுது பார்க்கலாம். திருமணம் நடைபெறும் நட்சத்திரங்கள் குறித்து வாங்கும் பொழுது அந்த நட்சத்திரங்கள் காலில்லாத ஊன நட்சத்திரங்களான கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இவைகளில் இருக்கக்கூடாது. உடல் இல்லாத நட்சத்திரங்களான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள் திருமண நாளில் வரக்கூடாது. தலை இல்லாத நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த மேற்கண்ட நட்சத்திரங்கள் திருமணம் செய்யாமல் மற்ற 18 நட்சத்திரங்களில் நடத்தப்படும் திருமணங்கள் நிலைத்து நின்று குடும்பங்கள் தலைத்தோங்கி குழந்தை பாக்கியமும் நன்றாக இருந்து சகலவிதமான அந்யோன்யமும் ஏற்பட்டும் பிரிவினை வராமல் தடுக்கப்படுகிறது. மேலும் திருமணம் செய்யும் தேதியில் 4, 5, 7, 8 இந்த கிழமைகள், அதாவது பிறப்பு எண், விதி எண் முதலில் வரும் தேதி இதில் கூட்டுத்தொகையில் வரக்கூடாது. 2 நம்பர்களாக வரும்போது 13 என்று வைத்து கொண்டால் 1ஐயும் 3ஐயும் கூட்டினால் 4. இந்த தேதி 4 ராகுவோட ஆதிக்கத்தில் வருகிறது. அதே போல் மொத்த எண்களையும் கூட்டும் பொழுது அதே போல் 4, 5, 7, 8 கூட்டுத்தொகையிலும் மொத்த கூட்டுத்தொகையிலும் வரக்கூடாது. இப்படிப்பட்ட நாட்களில், இது வல்லாத நாட்களில் திருமணம் நடத்தப்படும் பொழுது அவளுடைய உறவு, வசியம், மற்ற பொருத்தங்கள் அனைத்தும் இணைந்து ஒருவருக்கொருவர் ஒரு முக வசீகரத்துடனும் அந்யோன்யமாக வாழக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. மேலும் பரிகாரத்திற்காக இதை சரி செய்வதற்கான முறைகள், மேற்சொன்ன நட்சத்திரங்களில் ஏற்கனவே திருமணம் ஆகி சண்டை சச்சரவுகளோடு பிரிவினை தோஷத்தால் உள்ள தம்பதியர் கீழ்கண்ட பரிகாரத்தை செய்யலாம். என்னவென்றால், ஒரு முழுமையான நட்சத்திரம் உள்ள நாளை ஒரு நன்கு உணர்ந்த ஜோதிடரிடம் கேட்டு அறிந்து, அதே போல் அந்த நட்சத்திரமும் இந்த தேதியின் அமைப்பும் சரியாக இருக்குமாறு ஒரு நாளை தேர்ந்தெடுத்து, அன்று இருவர் மட்டும், மற்றவர்கள் செல்லணும்னு அவசியமில்லை, இருவர் மட்டும் ஒரு ஆலயத்திற்கு சென்று ஒரு புது கயிற்றில், மஞ்சள் கயிற்றில் தாலி கோர்த்து ஒரு நல்ல நேரத்தில் திரும்பவும் திருமணம் நடப்பது போன்ற ஒரு சூழலில் அங்கு தாலி கட்டி கொண்டு அங்கே இருக்கும் கோயில் உண்டியலில் 101 ரூபாய் செலுத்திவிட்டு அங்கு அமர்ந்து வெளியில் வந்து ஒரு 5 ஏழைகளுக்கு உணவு பொட்டலம் வாங்கி கொடுத்துவிட்டு வரவும். அப்படி திருமணம் ஆன நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கை எப்படி கஷ்ட நிலைகளில் இருந்து தவிர்த்தீர்களோ அந்த நிலை மாறி நன்கு அந்யோன்யமான தம்பதிகளாக வாழ்க்கை சுபமாகும். அது மட்டுமல்லாது, ஸ்ரீராமபிரானை, ஸ்ரீராமர் பட்டாபிஷேக படத்தினை வைத்து வீட்டில் வழிபட வேண்டும். வானத்தில் தோன்றும் பொழுது வானவில்லை பார்த்து ஸ்ரீராமபிரானே என்று கண்களை மூடாமல் சொல்லிக்கொண்டே வானவில் மறையும் வரை வணங்கி நின்றால் பிரிவினை தோஷம் வராது. தம்பதியர்
வாழ்வாங்க வாழ்ந்து வாழ்வின் கடைசி வரை ஒற்றுமையுடன் வாழலாம். நன்றி, நமஸ்காரம். மேலும் நமது யூடியூப் சேனலில் வரும் தகவல்கள் அனைத்தும் உங்களை உடனுக்குடன் வந்து சேர நமது பதஞ்சலி குரூப்பிடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, நமஸ்காரம். அடியன் ராஜபார்த்திபன்.